வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், சோப்தார் இந்த மாதிரி போஸ்டிங்கெல்லாம் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக வந்து உங்களை ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உன்னியே தேர்ந்தெடு. ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்கிறேன். இதில் உண்ணி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம், அதாவது இந்த மீட்லாம் சாப்பிட்றது. மான், ஒட்டக சிவிங்கி, பசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவர உண்ணி. கடற்கரை கோவில் அமைந்துள்ள இடம். மகாபலிபுரம். கடற்கரை கோவில் இருக்கக்கூடிய இடம் மகாபலிபுரம். புனித ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடம். சென்னை. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மதராஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்னை மதராஸ் எல்லாமே ஒன்று தான், மெட்ராஸ் தான் மதராஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ புனித ஜார்ஜ் கோட்டை இருக்கக்கூடிய இடம் சென்னை. மகாபலிபுரத்தில் உள்ள கட்டடக்கலைகளின் வகைகள். நான்கு வகையான கட்டடக்கலைகள் இருக்கு. திருவள்ளுவர் டேஷ் இயற்றினார். இது எல்லாருக்குமே தெரியும், ஆப்ஷனே வேணாம். திருவள்ளுவர் இயற்றியது திருக்குறள். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள நந்தி டேஷால் கட்டப்பட்டது. ஒரே கல்லால் கட்டப்பட்டது தான் அந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் இருக்கக்கூடிய நந்தி. விவேகானந்தர் பாறை அமைந்துள்ள இடம். கன்னியாகுமரி. விவேகானந்தர் பாறை இருக்கக்கூடிய இடமும் கன்னியாகுமரி தான். திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா, பெரிய திருவள்ளுவர் சிலை, அது இருக்கக்கூடிய இடமும் கன்னியாகுமரி தான். செஞ்சிக்கோட்டை உள்ள மாவட்டம் எது? செஞ்சிக்கோட்டை இருக்கக்கூடிய மாவட்டம் விழுப்புரம். தஞ்சாவூர் பெரிய கோவில் யாரால் கட்டப்பட்டது? பெரிய கோயில் கட்டினது தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன். ராஜேந்திர சோழன் கட்டினது என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கைகொண்ட சோழபுரத்தில் இதே போல் ஒரு கோவில் அமைப்பு இருக்கும், அது ராஜேந்திர சோழன் கட்டினது. பராந்தக சோழன் வந்து சிதம்பரத்தில் பொற்கூரை வேய்ந்தது. நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் டேஷ் விலங்குகள் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த விலங்குகள் அனைத்துமே இந்திய சிறுத்தை புலி, யானை, வரையாடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. மெயினாக வரையாடு எங்கே பாதுகாக்கப்படுதுன்னு கேட்பாங்க, நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் பாதுகாக்கப்படுது. நம்ம தமிழ்நாட்டோட விலங்கு வந்து வரையாடு தான். ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் எங்கு பாதுகாக்கப்படுகின்றன? காசிரங்கா தேசிய பூங்கா. உயிர்கோள காப்பகங்களில் எவை பாதுகாக்கப்படுகின்றன?
அனைத்துமே. உயிர்க்கோள காப்பகங்கள் அப்படின்னாலும் இது எல்லாமே பாதுகாக்கப்படுது. தாவரங்கள், பறவைகள், விலங்குகள் எல்லாமே பாதுகாக்கப்படுது. கிர் தேசிய பூங்கா டேஷில் உள்ளது. குஜராத். கிர் தேசிய பூங்கா இருக்கக்கூடிய இடம் குஜராத். கார்பெட் தேசிய பூங்கா டேஷில் உள்ளது. உத்தரகாண்ட். கார்பெட் தேசிய பூங்கா இருக்கக்கூடிய இடம் உத்தரகாண்ட். மேற்கு வங்காளத்தில் உள்ள தேசிய பூங்கா. சுந்தரவனம் தேசிய பூங்கா. இதுதான் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய தேசிய பூங்கா. டேஷ் சரணாலயம் வேடந்தாங்கலில் உள்ளது. வேடந்தாங்கல் இருக்கக்கூடியது பறவைகள் சரணாலயம். தமிழ்நாட்டில் டேஷ் உயிர்க்கோள காப்பகங்கள் உள்ளன. மொத்தம் எத்தனை உயிர்க்கோள காப்பகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு? 3 உயிர்க்கோள காப்பகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள உயிர்க்கோள காப்பகங்கள். இது அனைத்துமே இப்போ தானே பார்த்தோம் 3 இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா உயிர்க்கோள காப்பகங்கள். அது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்காங்க. நீலகிரி உயிர்க்கோள காப்பகம். இங்கே தான் பார்த்தோம் இந்த வரையாடெல்லாம் பாதுகாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம். நீலகிரி உயிர்க்கோள காப்பகம். மன்னார் வளைகுடா உயிர்க்கோள காப்பகம் இங்கேயும் இருக்குது. அகத்தியமலை உயிர்க்கோள காப்பகம். இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்க்கோள காப்பகங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. ஸ்டடி மெட்டீரியல் புக்கில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 76 பேஜுக்கு 500 கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கண்டக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான். அது எல்லாமே டைப் பண்ணி அதே ஆப்ஷனோடய உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 500 கொஸ்டின்ஸ் நிறைய ரிப்பீட் ஆகும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 6th, 7th, 8th, 9th அப்புறம் 5th கூட இருக்குது. இது எல்லாமே தமிழ் புக் கொஸ்டின்ஸு. உங்களுக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து லைன் பை லைன் எடுத்த கொஸ்டின்ஸ் இருக்கும். 5th தான் மேக்ஸிமம் தமிழ் கேட்குறாங்க. அதனால் 5th உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள் அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் வேறு இங்கே கொடுத்துருப்பேன். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸு. ஏன்னா மிஸ் ஆன கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் போன இயர் மிஸ் ஆனதெல்லாம். ஸோ இதை படிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மேக்ஸிமம் தமிழ் கவர் ஆகிடும். குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த தமிழ் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது புது சிலபஸ் படி இல்லைனாலும் புக்கு உள்ளேது சில கொஸ்டின்ஸ் படிப்பீங்களே அந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்கள்லேருந்து இங்கே கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே இருக்குது பாருங்கள். இது இந்த பேஜ் நம்பருக்குள்ளே இருக்கும். இதுலேயும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 600 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடிப்படை கணித திறமும் அதே போல் தான் 5ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கணித புத்தகத்துலேருந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். நடப்பு நிகழ்வு கொடுத்துருக்கோம். மொத்தம் கிட்டத்தட்ட 445 பேஜஸ் இருக்குது. கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2600 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்கும். எல்லாமே ஒரு கொஸ்டின், அதுக்கு கீழே 4 ஆப்ஷன், அதற்குரிய விடை எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கீழே உங்களுக்கு போல்ட் லெட்டரில் கொடுத்துருப்போம். படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இது மேட்ச்சு. இது கரெக்டாக மேட்ச் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஒன் கரெக்டான ஆன்சர். இங்கே மறைச்சாலும் நான் இங்கே சொல்லிடுறேன். என்வாமெண்ட் அப்படின்னா என்னென்னா சுற்றுச்சூழல். சாங்சுரி, இந்த பேர்ட் சாங்சுரி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, சரணாலயம், அதுதான் சாங்சுரி. ஸ்பீஷியஸ் அப்படின்னா இனம்.
மியூசியம் மியூசியம் அப்படின்னா அருங்காட்சியகம். மாவட்டத்தின் நிர்வாக தலைமை. ஸோ இந்த இடத்துல டேஷ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் எந்த வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபிட் ஆகும் அது பாருங்கள். இது போல் கேள்விகள் வந்து கேட்பாங்க. மாவட்ட ஆட்சியர், அப்போ என்ன வரும் பாருங்கள், இதுதான் கரெக்டாக வரும். இங்கே வே வரும், இங்கே ட, அப்புறம் ஆ வரும். ஸோ எல்லாம் சேர்த்து மாவட்ட ஆட்சியர். அறநெறிகளை போதிப்பவர். ஆசிரியர். அப்போ இந்த இடத்துல எழுதி பார்த்துக்கங்க எது கரெக்டாக வரும் அப்படின்னு. இப்போ இது கொடுத்துருக்காங்க, இது ரெண்டும். அப்போ எதெல்லாம் இருக்குது, சிஏர், இதுதான் வந்து கரெக்டான விடை. இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை இமீடியட்டாக கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.